கருணாநிதியே விழா நோக நம்மளை சிரிக்க வச்சிருக்காருன்னா பாருங்க. நான் ஊழல்னா நான் இடமே கொடுக்க மாட்டேன், நெருப்பா இருப்பேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டா கூகுள்ல என்ன வருங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஏன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்து 1/2 இன்ச்சுக்கு சிரிச்சார்? எப்போதும் 1.5 இன்ச்சுக்கு சிரிக்கிறவர் ஏன் 1/2 இன்ச்சுக்கு சிரிச்சார்? இன்னைக்கு ஏன் 1 இன்ச்சு குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கிற அளவுல இந்த பயல விவாதம் இருக்கும். இது சிரிப்பு. தமிழையே நாங்க தான் காக்கிறோம். கருணாநிதியோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் தமிழை என்ற தமிழே அப்படின்னு போஸ்ட் ஓட்டுவாங்க. நான் என்ன கேட்குறேன், அப்போ கருணாநிதி 1925 பிறந்தாரா? அப்போ 1924 முன்னாடி இப்படியா பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும். சோனியா காந்தி பதிபக்தி இல்லாதவர் அப்படின்னு அந்த அம்மா ஓப்பனாகவே சொல்லி இது பண்ணாங்க. உங்க கணவரை கொன்னவனை ஒரு ஆள் கூப்பிட்டு முத்தம் கொடுத்து உச்சி முகந்து சால்வை போட்டு மாலை போட்டு அவனுக்கு இனிப்பை ஊட்டி வீட்டில் விருந்து கொடுத்து ஒரு ஆள் அனுப்புறான். உங்களுக்கு கொஞ்சமாச்சும் லவலேசம் சூடு சொரணை இருந்தா ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். வருமானத்தை மறைத்த நவாஸ்கனி, வருமான வரித்துறை நடவடிக்கை எடுப்பதாக நீதிமன்றத்தில் உறுதி. பாஜகவின் அமித் மால்வியா வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு முடிவு. பல கல்வெட்டுகள் காணவில்லை, தொல்லியல் ஆய்வாளர்கள் அதிர்ச்சி. நாங்குநேரியில் இரட்டை கொலை, திமுக ஆட்சியில் தொடரும் சாதிய படுகொலைகள். ஈரான் தலைவர் கொலைக்கு கண்டனம் தெரிவிக்காமல் மௌனம் காப்பது முறையல்ல, சீரும் சோனியா. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமம்புலியர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வழக்கறிஞர் வெங்கடாஜலபதி அப்படிங்கிறவர் சென்னை கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுத்தார். என்னன்னா, ராமநாதபுரம் லோக்சபா எம்பி நவாஸ் கனி இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்தவர். இவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து இருக்கா. அவர் அபிடவிட் தாக்கல் பண்ணதுலேயே ஒரு 39 கோடி டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவருக்கான என்ன வருமானம் சோர்ஸு என்ன அதுன்னு இவர் மீது சிபிஐ நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கேஸ் போட்டிருக்காரு. ஆதாரங்களின் அடிப்படையில் நாங்கள் வழக்கு விசாரணை பண்ணுறோம் அப்படின்னு சிபிஐயும் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நவாஸ் கனி கொரியர் கம்பெனி நடத்துகிறார். அந்த கொரியர் கம்பெனியில் என்னென்னலாம் அனுப்பப்படுது, அந்த கொரியர் கம்பெனி எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றது அப்படிங்கிறத ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் தொடர்ந்து கண்காணிப்பில் வச்சிருக்குங்கிறது தான் இதனுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. மாநில ஐஎஸ் அதை கண்காணிப்பில் வச்சிருந்தா கூட அவங்க இங்கே போன பற்றின இப்படிலாம் தகவல் வருது, ஜாக்கிரதையாக இருந்துங்க, செய்கிற திருட்ட ஒழுங்காக வெளியில் தெரியாமல் செய்ய, அதனால் திருட தெரியாதவன் வைக்க பொருளை ஒழிச்சானாங்கிற கதையாக இருந்துக்காத, அதனால் நீ உன்னை பற்றி இப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லி அவரை காஷன் பண்ணக்கூடிய இடத்துல தான் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதா நான் கருதுறேன். போகிற போக்கில் காவல்துறை திட்டுறோம் அப்படின்னு நீங்களும் நினைக்கலாம், பார்வையாளரும் நினைக்கலாம். ஆட்சியாளர்களுடைய நோக்கமே இந்த நவாஸ்கனி மாதிரி ஒரு புனிதர்கள், ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள், இப்படி கலைஞர் ஊழல்னா நெருப்பா இருந்தாரோ அதை போன்று நவாஸ்கனி அவர்களும் ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஊழல்னாலே நெருப்பா இருந்து அந்த அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்படாத ஒரு தன்னலமற்ற ஒரு தியாகியாக அவரை மக்கள் முன்னாடி காமிக்க திமுக ஆட்சி முயற்சி செய்வேன். ஆனா இயல்புல பாத்தீங்கன்னா திமுகவோட டிஎன்ஏ நீங்க பாத்தீங்கன்னா, நல்லவன் எதுக்குடா திமுகவுக்கு தேவை? டபுள் வாட்ச் டக்லஸை நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த ஆள் எனக்கு தெரிஞ்சு கரப்ஷனுக்கான வாய்ப்பு இருந்தும் செய்யலை, இது வரைக்கும் வெளியில தெரியல. அட்லீஸ்ட் செய்யாம இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். எலெக்ஷனுக்குமே கூட அவர் காசு கொடுத்தது இல்லை அப்படின்னு, ஓட்டுக்கு பணம் கொடுத்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இப்ப நிதியமைச்சராக இருக்கார்ல, அவர் ரெக்கமெண்டேஷன்ல இருந்த மேயர் அவருடைய புருஷன்லாம் திருடினாங்கிற ஒரு, அது திமுக இருக்கிறவங்க. அது எப்படிங்க? அது நீங்க
திமுகவில் இருக்கிறவன் திருட்டுக்கு அப்பாற்பட்டா இருக்க முடியுமா சொல்லுங்க? வந்து கருணாநிதியே விழா நோக நம்மளை திரிக்க வச்சிருக்காருன்னா பாருங்க. நான் ஊழல்னா நான் இடமே கொடுக்க மாட்டேன், நெருப்பா இருப்பேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டா கூகுள்ல என்ன வருங்கிறது உலகத்துக்கே தெரியும். அப்பேற்பட்ட கட்சியில் இருக்கும்போது தேர்ந்தெடுத்தவன் புறங்கை நக்கதான் செய்வான்னு எத்தனை வருஷம் முன்னாடி, 42 வருஷம் முன்னாடி 1984 தேர்தல் பிரச்சாரத்துல கருணாநிதி சொன்ன ஃபேமஸான வார்த்தை அது. நக்கிறத பத்தி, தேனை நக்கிறத பத்தி. ஆமா, தேன் எடுக்கிறவன் புறங்கை நக்குவான், அதனால ஆட்சியில் இருக்கிறவன் திருடதான் செய்வான் அப்படிங்கிற ஒரு இதுல என்னை கடலில் வீசி இருந்தாலும் கட்டுமரமாக மிதப்பேன் அப்படின்னு சொல்லலாம் பேசி நான் வந்து எம்ஜிஆர் உயிரோட திரும்பி வந்தா நான் ஆட்சி அவருக்கு திருப்பி கொடுத்துட்றேன்னு சொன்னார் பாருங்க. அந்த காமெடி, அந்த கோமாளித்தனங்கள்லாம் அரங்கேறின நேரத்துல தான் அவர் தேன் எடுத்தவன் புறங்கை நக்குவான்னு ஒரு ஃபேமஸ் கோட் இன்னி வரைக்கும் திமுக காரங்க அதை வச்சிருக்காங்க. அந்த கட்சியில டபுள் வாட்ச் நெக்லஸ், தங்கம் தென்னரசு. தங்கம் தென்னரசு கூட வெளியில தெரியாத அளவுக்கு ஏதோ கொஞ்சம் டீசன்ட் டிக்னிஃபைடா இருக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த கட்சியில என்ன வேலைன்னு இன்னி வரைக்கும் எனக்கு புரியல. ஒருவேளை ஸ்டாலின், இன்பநிதி, உதயநிதி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாள், டேய் உங்களுக்குலாம் இங்க வேற வேலை இல்லடா, நீங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்தா டீசெண்டா இருக்கீங்க போங்கடா அப்படின்னு விரட்டுற வரைக்கும் அவங்க அங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னைக்கு விரட்டி அடிக்கிறாங்களோ அது வரைக்கும் அங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த கட்சியில நீங்க யார் வேணா போய் பாருங்களேன், அது தரதல பிரசன்னாலேருந்து பாருங்க. பணம் திருட்டுல இருந்து பிறன்மனை நோக்கா பேராண்மை வேண்டும்னு ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அது அவங்களுக்கு தேவையில்லாது. அதே மாதிரி ஊர் சொத்தை திருடாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆராசா, பாட்டில் பாலாஜி, இது மாதிரி ஒரு பெரும் கூட்டமே. அதாவது நீங்க அந்த ஒட்டுமொத்த சிஸ்டமே நீங்க ஃபுல்லா நீங்க கரப்ஷனோட நீங்க வந்து எப்படி தேனும் பாலும் எப்படி ஒன்னா கலக்குதோ அந்த மாதிரி கலக்கணும். அப்படி இருந்தாதான் நீங்க யூ கேன் செயில் இன் டிஎம்கே அப்படிங்கிற அளவுல டிஎம்கேயோட டிஎன்ஏ இருக்கிறதுனால அது நவாஸ்கனிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ நல்ல இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஒரு ப்ரொஃபஸர் கூட திருச்சியில் ஒரு கோவில் வாசலை தலையில கையை வச்சுட்டு படுத்திருப்பாரு, அந்த போட்டோ. அவர் தான் ப்ரொஃபஸர். இவரா இந்த பாய் ஐயூஎம்எல் நினைக்கிறேன். அவரெல்லாம் விட்டுட்டு நல்ல எப்படி திருடுறான் அப்படின்னு அவனும் பிடிச்சி கொண்டு வந்து இதுல போடு, வக் போர்டில் போடு. வக் போர்டில் நீ என்னெல்லாம் திருட முடியும், வக் போர்டில் நீ என்னெல்லாம் மேனிப்புலேஷன் பண்ண முடியும், அதை பாருங்க. அதுலயும் முஸ்லிம்களுக்கு துரோகமாக அதான் அதான் சொல்ல வந்தேன். இங்க இதுல ஒரு காலேஜ் இருக்கு, தாம்பரத்துல இருந்து வேளச்சேரி போற வழியில காகிதம் இல்லத் காலேஜ். கௌரிவாக்கத்துல இருக்குது. கௌரிவாக்கத்துல இருக்கு அந்த காலேஜ். வந்து எல்லாருமே போய் படிக்கிறாங்க. ஒரு பெரிய அளவுல ஃபீஸ் எல்லாம் வாங்கறதுல ஒரு யதார்த்தமா நடக்கக்கூடிய காலேஜ். அதுக்கு வந்து காகிதம் இல்லத்தோட இவரோட காகிதம் இல்லத் பேரன் தான் தாவூத் மியாத் கான் தான் அதுக்கு அந்த ட்ரஸ்ட் செக்ரட்டரியா இருக்காரு, காலேஜோட கரஸ்பாண்டாவும் இருக்காரு. நான் ஹாஜா கனின்னு ஒரு பையன் இருக்கான். இந்த படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோன்னு போவான் அப்படின்னு பாரதி சொன்னது இந்த மாதிரி பயல்களுக்கு தான், ஹாஜா கனி போன்றவர்களுக்கு தான். அங்க அவன் ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு திமுக கூட்டணிக்கு டிவியில வந்து பேனலிஸ்டா பேசும்போது அதை வந்து பயங்கரமா தாவூத் மியா கான்ல இருந்து பல பேர் கண்டிச்சாங்க. இது அயோக்கியத்தனம், அரசியல் சார்பு கூடாது, அரசுகிட்ட எய்டட் காலேஜ் தானே, கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு நீ எப்படி அது பண்ணலாம் அப்படிங்கும்போது இதை பல பேர் கண்டிச்ச போது நவாஸ்கனி தான் அதுக்கு முட்டு கொடுத்த ஆளு. அதெல்லாம் இல்ல, அவர் வந்து மக்கள் கோரிக்கையை எடுத்துதான் போனாரே தவிர ஒரு கூட்டணி பேச போல இப்படிலாம் வந்து உருட்டின பையதான் இந்த நவாஸ்கனி. காலேஜில் திருடணும், இதுல ஹஜ் யாத்திரைக்கு போறாங்களே அதுல திருடணும், இதுக்கு ஜமாத்துக்கு உள்ள சிஸ்டம்குள்ள திருடணும். அதனால எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் ஒரு திருடி இது பண்ண முடியுமோ திருப்பரங்குன்றத்துல பதற்றத்தை ஏற்படுத்தணும். மொத்தத்துல நீ அன்லாஃபுல் வேலை அத்தனையும் செய்ய, திருடு, பொய் சொல்லு, கலவரத்தை ஏற்படுத்து, அமைதியை சீர்குலை, ஒற்றுமையை அழித்து விடு. இந்த 5 தாரக மந்திரத்தை வச்சுதான் நவாஸ்கனி செயல்படுறதா தோணுது. அதுக்காக தான் தமிழக முதல்வர் அவரை தேடி கண்டுபிடிச்சு அங்கேயும் ஒரு சில நல்லவர்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேருந்து கஷ்டப்பட்டு நவாஸ்கனியை கொண்டு வந்து நீ சூப்பரா திருடுறோம், ஏற்கனவே கொரியர் பிஸ்னஸ்ல டபுளிங் பண்றியா அண்டர்ஹேண்ட் பண்றியா தெரியாது, அவங்களுக்கு காவல்துறை சொல்லியிருக்குமாங்கிறது தெரியாது. அதனால நீ வந்து திருட்டுல நீ கை தேர்ந்தவன்கிற காரணத்தினால நீ எப்படிலாம் நீ மேனிப்புலேஷன் பண்ண முடியுங்கிற காரணத்தினால நீயே இருந்துரு. அதனால வெளியில தெரியாம தேர்ந்தெடுத்தவன் புறங்கையை நக்குவான்
அப்படின்னு எங்க தகப்பனாரே சொல்லியிருக்காரு, அதனால நீ நக்கிட்டு போ அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்து இவர் இங்க வச்சதோட எஃபெக்ட் தான் 2019 எம்பி, 2024 எம்பி, 2024 கடைசி 25 ஆரம்பத்திலேயே திருப்பரங்குன்றத்துல பதட்டத்தை தூண்டி அமைதியா இருக்கக்கூடிய அமைதி பூங்கா தமிழகத்துல கலவரம் விளைவிக்க கபோதியாக திகழ்கின்றார் இந்த நவாஸ் கனி. அதோட இல்லாம பணமும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்க, எல்லாரையும் விலைக்கு வாங்கிடலாம்ல. 500 ரூபா கொடுத்து ஓட்டு போடு அப்படிங்கிற மாதிரி, இந்தா 200 ரூபா வச்சுக்க அப்படின்னா அவன் சாதகமா எழுதுவான். 2000 ரூபா வச்சுக்கன்னா ஓட்டு கேட்க போவான். 1000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட வரான். அதனால எல்லாத்தையும் விலைக்கு வாங்குற ஒரு இதனால. ஆனால் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இது மாண்புமை மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இந்த கேஸை வெங்கடாஜலபதினு மதுரை பெஞ்சில் இருக்கிறவர் இந்த ரிட்டை ஃபைல் பண்ணி அது விசாரணைக்கு வந்து அப்பதான் இன்கம் டேக்ஸ் வந்து கோர்ட்ல வந்து சொல்லுது, நாங்கள் இதை சட்டத்துக்கு உட்பட்டு விசாரிக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இப்போ 2 வாரமோ 3 வாரமோ ஒத்தி வச்சிருக்காங்க. வர ஹியரிங்கில் எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். நம்ம பாஜகவுடைய தேசிய ஊடக பிரிவு தலைவராக இருக்கக்கூடியவர் அமித் மாலவியா, இவர் எக்ஸ் தளத்தில் போட்ட ஒரு பதிவுனால தமிழகமே அப்படியே கொந்தளிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிருச்சு தமிழக அரசு. என்னன்னா இந்து மதத்தை, அதாவது சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் அப்படின்னு உதயநிதி பேசினார். அவர் பேசினதை கோட் பண்ணிட்டு இந்த ஒரு ஜெனோசைடு இன அழிப்புக்கான பேச்சாக இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி பதிவு பண்ணுறாரு. ஆனால் இதை வந்து வேண்டும்னே வன்முறை தூண்டக்கூடிய அளவில் இவர் பேசுகிறான்னு சொல்லி இவர் மீது திருச்சியில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இவங்க முறையிட்டாங்க திமுக. ஆனால் மதுரை கிளை நீதிமன்றம் வந்து மாறாக உதயநிதிக்கு பல கேள்விகளை எல்லாம் எழுப்பியது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதையும் தள்ளுபடி செய்து இந்த வழக்கையும் அவர் மீதான இதையும் இப்போ என்னென்னா நாங்கள் மேல்முறையீடே போவோம். எப்படி அண்ணா நகர் அந்த குழந்தைங்களுக்காக மேல்முறையீடு சிபிஐ வழக்கு வேண்டான்னு சொன்னால், அதே மாதிரி இது மாதிரி மேல்முறையீடு போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த ஒரு பீரியடில் நம்ம இங்கே பேசினது தான் ஏற்கனவே, இந்த பியூட்டி பார்லரில் போய் மன்னிப்பு கேட்டார், ஆமாம், பரோட்டா கடையில் போய் மன்னிப்பு கேட்டார், பஜ்ஜி கடையில் போய் மன்னிப்பு கேட்டார். அதுக்காக அவர் வந்து கடையாய் போய் மன்னிப்பு கேட்பவன் அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜே இருக்கு. அந்த பேஜுக்கும் எனக்கு தெரிஞ்சு நடையாய் நடந்து மன்னிப்பு கேட்கவன் அப்படின்னு போய் ஒரு ஃபேஸ்புக் பேஜ், அது 25,000 ஃபாலோவர்ஸுக்கு மேல இருக்காங்க அந்த பேஜ்ல. இப்ப வந்து கோர்ட்டில் சென்று செருப்படி வாங்குபவன் அப்படின்னு இன்னொரு பேஜ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொழுதேனிக்கும் கோர்ட்ல போய் இவங்க வந்து குட்டு வாங்கிட்டு தமிழக அரசு அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. நேற்றுக்கே மதுரை பெஞ்சில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ரகுபதிக்கு அடிப்படை அறிவு இல்லையா, அவர் ஒரு சட்ட அமைச்சரா இப்படிலாம் பேசுறாரு, ஒரு சட்ட அமைச்சருக்கு ஒரு எத்திக்ஸ் தேவை இல்லையா, ஒரு மரபை பாதுகாக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிருக்கு. கலெக்டரை கூப்பிட்டு இது உங்க முடிவா இல்லை வேற யாராவது சொல்லி இந்த முடிவு எடுக்கிறீங்களான்னு கேட்டு அவர் வந்து அந்த நம்ம ஊர்ல இந்த காயடிக்கிறதுக்கு இது வச்சிருப்பாங்க பாருங்க மாட்டுக்கு, அதை வச்சு இறுக்கி வச்சுட்டு இப்ப சொல்லு இல்லை நான் இறுக்கிடுவேன் அப்படிங்கிற லெவலில் தான் இப்போ ஜட்ஜி வந்து காயடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டார். இப்ப அந்த கலெக்டரை வச்சுட்டு கேட்கிறாரு. இப்ப அவர் கலெக்டருக்கும் அங்க ஒரு விழுறான். அதை பார்த்து நமக்கு வந்து மாடை கீழே தள்ளி 4 காலையும் கட்டி காயடிக்கிற மாதிரி நம்மளை அடிச்சிட போறான்னு கும்பிட்டுக்கிற எசமா என்னை மன்னிச்சு விட்டுருங்க ஆண்ட அப்படிங்கிற லெவல்ல அவர் கலெக்டரோட பதில் இருக்கு. இவரை அந்த மாதிரி இன்னும் பல்வேறு வழக்குகள், நீங்க அந்த சிறுமியோட அந்த வழக்கு, அதுக்கு போய் முகுல் ரோஸ்தகி அவருக்கு ஒரு 40-50 லட்சம் ரூபா ஃபீஸ் கொடுத்து அவரை என்கேஜ் பண்ணாங்க. அப்புறம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு பாட்டில் பாலாஜிக்கு ஏன் அவர் அமைச்சரா இருந்தா என்ன தப்பு அப்படின்னு நீயா விளக்குறியா இல்ல நாங்க விளக்கட்டமான்னு கோர்ட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு தரையுமே அசிங்கப்படுறதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. இதை தமிழ் ஊடகம் இதை வந்து பெரிய லிஸ்ட் அவுட் பண்ணி இதை ஒரு 4 நாள் விவாதிக்கலாம். ஆனா எந்த பயிலும் அதை விவாதிக்க மாட்டான். ஏன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்து 1/2 இன்ச்சுக்கு சிரிச்சார், எப்போதும் 1.5 இன்ச்சுக்கு சிரிக்கிறவர் ஏன் 1/2 இன்ச்சுக்கு சிரிச்சார், இன்னைக்கு ஏன் 1 இன்ச்சு குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கிற அளவுல இந்த பயில விவாதம் இருக்கும். இது சிரிப்பு அதனால வந்து வேற ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஊடகங்கள் வந்து திமுகக்கு அடியாளாவே இருக்கு. இந்த பயில அதை விவாதிக்கிறார்.
இப்போ இந்த இதில் கேஸில் அமித் மால்வியா கேஸ்லையும் இவங்க வந்து கம்ப்ளைனன்ட் வந்து திருச்சி மாநகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர், திமுகவை சேர்ந்தவர். அவர் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை எடுத்து காவல்துறை விசாரித்து கேஸை ஃபைல் பண்ணி மதுரை பெஞ்சில் கேஸ் இதாகி அதை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. போடா வேலையை பாடுறா, பைத்தியக்கார மாதிரி இதெல்லாம் தூக்கிட்டு வராதரா அப்படின்றாங்க. எவ்வளோ முக்கியமான வழக்குகள் இருக்கு, அதெல்லாம் விட்டுருவாங்க. மோடியை தூக்கில் போட்டு செருப்பால் அடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அண்ணாமலை இளம்சிங்கம் அண்ணாமலையை கேவலப்படுத்துவாங்க. இப்ப KN நேரு மீது 3 தடவை லெட்டர் எழுதிட்டாங்களே இடி, ஒன்னும் ஃபைலே பண்ணல, எந்த இதுவுமே செய்ய மாட்டாங்க. அதாவது அதுக்கும் மேல்முறையீடு போறாங்க. இந்த கேஸ் ஃபைல் பண்ணணும்னு இடி சொல்லியிருக்கு இல்லையா, அது கூட அதை தடை விதிக்க வேண்டும். திரும்பியும் போய் அசிங்கப்படுறதுக்குன்னே ஒரு ஆட்சி இருக்கு. அதாவது மக்கள் பணத்தை சூறையாடி, அதே மாதிரி திருப்பரங்குன்றம் கேஸ்ல பாருங்க, அவங்க அப்பீலுக்கு போனாங்க. யார் விட்டு போனோம்? ஸ்டாலின் அப்போ விட்டு போனோமா, இல்ல உதயநிதி அப்போ விட்டு போனோமா, இல்ல இன்பநிதி அப்போ விட்டு போனோமா? தீபம் ஏற்றக்கூடாதுன்னு அந்த திருக்கோயிலுடைய பணத்தை எடுத்து வெள்ளப்பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ற மாதிரி நாய்க்கு சூப்பு குடிக்கணும்னு ஆசையா இருந்ததான். அதனால அந்த நாய் எஜமான கேட்டதான் கொஞ்சம் சூப்பு குடிக்கணும்னா கொஞ்சம் நாய் வாழையே வெட்டி நாய்க்கு சூப்பு வச்ச கதையா கோவில் பணத்தை எடுத்து கோவிலுக்கு எதிராகவே நீ வாதாடுவேன். இப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி. அதில் வந்து இவங்க போய் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட போய் என்ன யோக்கியதையை எதிர்பார்க்க முடியும்? இதில் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும். இதை நம்மளை மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இதை வெளியில் கொண்டு வரணும். இதில் இந்த அஃபிடவிட்டில் என்ன சொல்கிறாங்க, சனாதனம் ஒழிப்பு என்பது சமத்துவத்தையும் சமூக நீதியும் குறிப்பது. அப்படின்னா என்ன சொல்றான் புரியலையா? சமத்துவமும் சமத்துவமும் சமூக நீதினு சொன்னா இந்து மதத்தை அழிக்கணும். அதான் அவங்க மீன் பண்றாங்க. இப்ப நாங்க வந்து சனாதன ஒழிப்புங்கிறதோட அர்த்தமே அதுதான். அப்ப நாங்க வந்து இங்க சமூக நீதியும் இதையும் நாங்க வச்சிருக்கோம், சமதர்மத்தையும் நாங்க இங்க வச்சிருக்கோம். ஆனா நீங்க சொல்ற சனாதனங்கிறது எங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால அதை அழிக்கணும். அவங்க அஃபிடவிட்ல தான் போட்டிருக்காங்க. அதாவது மீண்டும் தமிழக அரசு அப்பயாவது இந்த ஃபால்டாயில்னு சொல்றாங்களே அந்த சின்னத்தை தத்தி தான் சொன்னாப்ல. இப்ப இந்த ஆட்சியாளர்களே சுப்ரீம் கோர்ட்ல போடுற மனு என்ன சொல்றாங்கன்னா, இது அழிச்சே தீரணும் அப்படிங்கிற அளவுல தான் இவங்களுடைய அஃபிடவிட் இருக்கு. அதனால திரும்பியும் போய் முன்னாடியாவது ஒரு அடி விட்டாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கோர்ட்ல நிக்க வச்சு அடிக்க போறாங்க. ஆமா, இவங்க வந்து உடம்பெல்லாம் 2 இழுப்பு இழுக்கணும்பாங்கல்ல, மூர்த்தையில கோட்டடி அடிச்சு 2 இழுப்பு இழுக்கணும்னு, அந்த மாதிரி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இவங்க வாங்கினாதான் இந்த ஆட்சி திருந்தும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள். 2 வயசு பொன் குழந்தைய ஒரு ஆள் கிருஷ்ணகிரியில் ஒரு ஆள் கெடுத்துட்டான். இந்த ஆள் பேர் என்ன? திமுக. அவருக்கு பேர் வந்து ஏதோ ஒரு பேரு, ஆனா அவர் கூப்பிடுற பேர் கலைஞர். அவர் வந்து அலைஸ். இது வந்து விகடன் இதுலயும் ஆன்லைன்லயும் பார்த்தேன், சோசியல் மீடியாலையும் பார்த்தேன். அவன் மேல 5 நடவடிக்கை எடுத்தாங்களான்னு தெரியாது. நேத்திக்கு கொண்டுட்டாங்களா இதுல நாங்குநேரியில, அதுக்கு காவல்துறை எவ்வளவு தூரம் 5 நடவடிக்கை எடுத்துன்னு தெரியாது. அந்த இது கோவில்ல அதை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த நியூஸ் இருக்கு, மடப்புறம் கோவில்ல அஜித் குமார் கேஸுக்கு இவங்க எவ்வளவு தூரம் நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த பொய் கேஸ் கொடுத்த நிக்கிதாவை ஆஜராக போறாங்க, போனா போதுன்னு அவங்களையும் ஆஜராக பெரிய மனசை பண்ணி கோர்ட்டுக்கு வரேன்ட்டாங்க. அதனால சென்சிட்டிவான பல விஷயங்கள் விட்டுருவாங்க. இந்த 8 வயசு பெண் குழந்தை அந்த இதுக்கு வந்து அவன் தரையில உட்கார வச்சு, பாதிக்கப்பட்டவங்களை தரையில உட்கார வச்சு, இந்த ரேபிஸ்ட சேர்ல உட்கார வச்சும் விசாரித்த காவல்துறை என்னென்ன வேலையெல்லாம் செய்து பாருங்க. எல்லாமே அவசியமே இல்லாத வேலைகளை தான் இந்த தமிழ்நாடு காவல்துறை செய்யுது. இந்த காவல்துறை மேல நான் இதை தப்பு சொல்ல மாட்டேன். காவல்துறை அருமையான காவல்துறை. இவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தா எஃபிஷியண்டா இவங்க டீல் பண்ணக்கூடியவங்க. ஆனா ஆட்சியாளர்களுடைய ஒரு தாந்தோன்றித்தனமும் அடாவடித்தனமும். நீங்க இன்னொருத்தம் பாருங்க, கமுதியில ஒரு ஆள் காரை எடுத்து மேல ஏத்துற, இதெல்லாம் எங்க இருந்து வருது? ஓசூர்ல திமுகவுடைய நிர்வாகியோட பையன் வந்து ஒருத்தர் வருவாய்த்துறையில இருக்கக்கூடிய தாசில்தார் அவர் மேலே ஏத்தி கொண்டானே, அதுவும் நடந்திருக்கு. வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா போதைக்கு அவ்வளவு ஆட்பட்டு இவ்வளவு தூரம் நடந்துக்கிறான். முந்தா நாள் சிதம்பரத்துல ஒரு 3 சின்ன பசங்க, மீச கூட ஒழுங்கா முளைக்காத பசங்க, அவனும் போதையில தான் இருக்கானு நினைக்கிறேன். ரோட்ல போற லேடிஸை கிண்டல் பண்ணி அவங்க கடுப்பாகி அவனை சேஸ் பண்ணிட்டு அந்த இதுவும் பார்த்துருப்பாங்க.
இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை கோர்ட்ல போய் என்ன போய் சொல்லிட்டு இருக்கு. இது வந்து காவல்துறையே என்ன சொல்லணும், சார் எங்களை தயவு செஞ்சு இப்படிலாம் அசிங்கப்படுத்தாதீங்க, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, இல்லை வேற யாராவது வச்சு பார்த்துங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்காவது அவங்களுக்கு தன்மானம் இருக்கணும். ஆனால் அதையே இழந்து இப்படி ஒரு பொழப்பு தேவையாங்கிற அளவில் தமிழக காவல்துறை நடந்துக்குது. சுப்ரீம் கோர்ட் உறுதியாக நீதி தேவதை மீண்டும் மண்டையில குட்டி மூஞ்சியில அரைஞ்சு காரி உமிஞ்சிதான் அனுப்ப போகுது பாருங்க. கீழடி நம் தமிழின் தாய்மடி அப்படின்லாம் ரெய்மிங்காக இந்த திராவிட மாடல் பேசுறதெல்லாம் பார்க்குறோம். அதாவது மனிதன் எப்படி தோன்றினான்னா குரங்கிலிருந்து தோன்றினான்னா கதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த முதல் குரங்கே அது தமிழ் குரங்காக தான் இருக்கும் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் மனிதனே தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கணும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி கல் தோன்றி மண் தோன்றா அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடிய தமிழக அரசில் இவங்க மெயின்டைன் பண்ணுற அந்த கல்வெட்டு பல இடங்களில் காணும் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே வந்து மத்திய அரசு சில முடிவுகளை எடுத்து எல்லாம் படியெடுக்கணும் அப்படின்னு போனால் இவங்களுடைய பல விஷயங்கள் வந்து செப்பேடுகள்லாம் வந்து மைசூரில் இருந்தாங்களாம். அங்கேயும் சில இது மக்கி போயிருக்குது, பேப்பர்ஸ்லாம், அந்த செப்பேடுகள்லாம் வீணாக போயிருக்கு அப்படின்னு பார்த்தா சரி இங்கே வருவோம், இங்கே நம்ம பிரகதீஸ்வரர் கோயில், இங்கே பழைய கோயில்களுக்கெல்லாம் போய் எடுக்கலான்னு பார்த்தோன்னா இங்கே அதுக்கு மேலே பல கல்வெட்டெல்லாம் தோண்டியே எடுத்துருக்குறாங்க, எதுவும் இல்லை அப்படின்னு பண்ணிட்டு இது எப்படி நம்ம படியெடுத்து இதை டிஜிட்டல் ஆக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ தொல்லியல் துறை ஆய்வாளர்களே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதுங்க, நான் +2 பாஸ் பண்ணிட்டேன் தெரியுமா, நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்னு புருடா விட்டுட்டே இருக்கிறவங்க மனசுக்குள்ள ஒரு அச்சம், நம்மளை தற்கொலைண்டுவாங்களோ, நாம் ஒன்றும் படிக்காத ஒன்றுவாங்களோ, கை நாட்டுன்னு சொல்லுவாங்களோ. இது வந்து ஒரு மனப்பிறழ்வு நோய். இது அந்த மனப்பிறழ்வு தான் தமிழக அரசுக்கு இருக்கு. தமிழே நாங்கள் தான் காக்கிறோம். கருணாநிதியோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் தமிழை இன்ற தமிழே அப்படின்னு போஸ்ட் ஓட்டுவாங்க. நான் என்ன கேட்குறேன், அப்போ கருணாநிதி 1925 பிறந்தாரா? அப்போ 1924 முன்னாடி இப்படியா பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும்? தமிழ் மொழியே இல்லையா? தமிழை என்ற தமிழரசுக்காக சொல்லியிருப்பாங்க. ஒரு எக்ஸாகரேஷனுக்கு ஒரு எல்லை வேண்டாம் கேட்குறேன். பைத்தியக்காரனா மடையனா நம்மளாம்? நம்மளை வந்து ஒரு அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த 2000 வருஷமா 4000 வருஷமா நம்ம பாரம்பரியம் இருக்க. அப்போ அதெல்லாம் என்ன? கபிலர் யார்? அகத்தியர் யார்? திருமூலர் யார்? சேக்கிழார் யார்? நாயன்மார்கள் யார்? ஆழ்வார்கள் யார்? இந்த மாதிரி நம்மளுக்கு பல கேள்விகள் வருதுல்ல. ஔவையார் யார்? எல்லாம் இவங்கெல்லாம் கருணாநிதி பார்த்து அவங்களெல்லாம் படைத்தவர்கள் இல்லையா? அப்ப அவங்கெல்லாம் அப்படித்தானே இந்த பைத்தியக்காரனுங்க லூசுங்க பேசுறானுங்க. அதே இதெல்லாம் நாங்க வந்து தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்கின்றோம், தாயை பழித்தவனை விடுவேன், தமிழை பழித்தவனை விடமாட்டேன், எல்லாம் பயங்கரமா இது பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வேற மொழி பேசுவோம். நம்ம வந்து எல்லா மொழியும் நம்ம ஏத்துக்கிறோம். குறிப்பா உங்களுக்கே நல்லா தெரியும், எனக்கு தமிழ் தாண்டி மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இந்த மும்மொழி மேல எனக்கு எவ்வளவு காதல் உண்டுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மொழி பேசுபவர்கள் மீது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நேசமும் பாசமும் உண்டு. உங்களுக்கு அவங்க மேல ஒரு தனி அன்போட நம்ம வாழணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து எந்த மொழி வெறுப்பு இருந்தாலும் சொல்றேன், இந்த பயலுக்கு உருட்டுறதுனால சொல்றேன். இவனுங்க தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் உட்பட நீங்க பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா சபாவனம் இருக்கு பாருங்க, திருப்பராய்த்துறை. அந்த திருப்பராய்த்துறை கோவில்ல இருக்கிற கல்வெட்டே காணும். அந்த திருப்பராய்த்துறையில படி எடுத்து அந்த படி மக்கி போய் உளுத்து போய் அந்த பேப்பர்லாம் டாக்குமெண்டேஷன்லாம் மைசூர்ல இவங்க இது பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, ஸ்கேன் பண்ண. அங்கதான் இல்லையே, சரி இந்த கோவில்ல போய் பார்ப்போம்னு போனா அந்த கல்வெட்டே அங்க இல்லை. அந்த மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோவில்ல மட்டும் அது ப்ரிசர்வ் ஆயிருக்கு. என்ன காரணம்னா அங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே இருக்கு, அவனை மீறி இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. மீதி கோவில என்ன பண்றான், அந்த கல்வெட்டு இருக்கு பாருங்க, அதோட மேன்மை தெரியாம எப்படி தமிழக திமுக ஆட்சிக்கு வந்து தமிழர்களின் தமிழ்நாட்டின் தொன்மையும் பாரம்பரியமும் அறிவுத்திறனும் தெரியலையோ, அந்த மாதிரி இந்த பயல்களுக்கு என்ன பண்றான், அதோட இது தெரியல, அதனால அதை வச்சு கிரைண்ட் பண்ணிடுறான், அது மேல பாலிஷ் அடிக்கிறான், அது மேல வந்து பூச்சி வேலையை செய்யறான். இப்பேற்பட்ட கேடுகட்ட வேலையெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்க அந்த கல்வெட்டை நீங்க பாதுகாக்க முடியும்? எங்க ஓமாமலியூர் கோவிலுக்கு 1925 படி எடுத்திருக்காங்க, கோவில்ல கல்வெட்டு இருக்கு. அதே மாதிரி காட்டுமன்னாருடைய பஸ் ஸ்டாண்டை ஒட்டி
அந்த ஏரியா பேர் பஸ் வெளியில வர இடம், அந்த ஏரியா பேர் உடையார்குடின்னு பேரு. அனந்தீஸ்வரர்னு அந்த சிவன் பேரு. அந்த அனந்தீஸ்வரர் கோவில்ல தான் இவருடைய ராஜராஜனோட அண்ணன் ஆதித்த கரிகாலன் அவருடைய மரணத்துக்கு அங்கதான் அந்த கோவில்ல உட்கார்ந்துதான் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த கொலகாரங்கள் எல்லாம் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த இதற்கு பாருங்க, மேடை 50 வருடங்களுக்கு முன்பாக வரை அந்த மேடை இருந்திருக்கு. ஆனா இந்த கடைசி 50 வருஷத்துல அந்த ஆதித்த கரிகாலனுடைய கொலைக்கு தீர்ப்பு சொன்ன மேடை உட்பட பல்வேறு விஷயங்கள் அந்த கோவில்ல இருந்து காணாம போகுது. அப்படின்னா இவங்களுக்கு நம்மளுடைய வரலாறு மேல இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருக்கு பாருங்க. நீங்க எவ்வளவு ஒரு பாரம்பரியமான விஷயம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி தீர்ப்பு சொன்ன இடம், நீங்க வரலாறுல போய் திரும்பி அந்த இடத்த நீங்க கொண்டு வர முடியுமா? அதே மாதிரி காட்டுமன்னார்குடியிலேருந்து டுவர்ட்ஸ் கும்பகோணம் போற வழியில உள்வாயில போகும்போது அந்த குறுக்கு ரோடுக்கு பேரலா அணைக்கரைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மேலக்கடம்பூர் கீழக்கடம்பூர். இந்த மேலக்கடம்பூர்ல தான் என் கடன் பணி செய்து கிடப்பது தேவாரஸ்தலம். இந்த கீழக்கடம்பூர்ல கடம்பூர் மாளிகை இருந்தது, பொன்னியின் செல்வன்ல சொல்லக்கூடிய கடம்பூர் மாளிகை. அதோட எச்ச சொச்சங்கள், அந்த மாளிகையோட எச்ச சொச்சங்கள் இருந்தது, அதையும் ப்ரிசர்வ் பண்ணாம விட்டுது இந்த கேடுகட்ட திராவிட ஆட்சி. இந்த அளவுக்கு ஒரு லெத்தார்ஜிக்னஸ், பண்பாடு கலாச்சாரத்து மேல ஒரு ஒரு பிடிப்போ ஒரு பெருமிதம், உங்களுக்கு அந்த இயல்பா என்னுடைய பாரம்பரியம் என்னுடைய முன்னோர்கள் அப்படின்னு ஒரு பாரம்பரியம் இருந்ததுன்னா, ஒரு பெருமை இருந்தா இவங்க அதுல இறங்கி, இவங்களுடைய நோக்கமே என்ன? சனாதனத்தை ஒழிப்பேன், இந்து தர்மத்தை ஒழிப்பேன், இதெல்லாம் இந்து தர்மத்தோட பின்னி பிணைஞ்சு வர்றதுனாலேயே இவங்களுக்கு அதை கண்டா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. இவங்க யாரை ஏசுறாங்களோ அவங்க எப்படி மதிக்கிறாங்கிறதுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி காஞ்சி பெரியவர் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எங்க பக்கத்து ஊருக்கு ஆதனூருக்கு வந்த போது அவங்க பாத யாத்திரையா வந்துட்டு கிளம்பி ஏற போனாங்க. அந்த சுவாமி நீங்க இந்த கோவிலுக்கு தரிசனம் பண்ணோம். என்ன கோவில்னாரு? இந்த மாதிரி பாடல் பெற்ற கஷேத்திரம். யார் பாடினதுன்னு நாவுக்கரசரும் சுந்தரரும் பாடினது அப்படின்னு இறங்கி வந்து தரிசனம் பண்ணிட்டு அந்த கோவிலுடைய இது பண்ணிட்டு, இந்த மாதிரி எங்கேயாவது ஸ்டாலின் போய் ஏதாவது ஒரு பாடல் பெற்ற கஷேத்திரத்துக்கு போய் இது தமிழனின் தொன்மையை சொல்கின்றது, இது கரிகால சோழன் காலத்துல கட்டினது, ராஜராஜ சோழன் கட்டினது, நீ அந்த பெருமையை நீ ஓன் பண்ணிட்டு இருந்தனா உன் கட்சிக்காரனும் உன்னை கீழே வேலை செய்யறவனும் அதை பயந்து செஞ்சிருப்பான். ஆனா நீ என்ன பண்ற? கோவிலை இடிக்கணுங்கிறது தானே இந்த இவங்களுடைய அஜெண்டாவே. கோவிலை இடிக்கணும்னு சொன்ன திருமாவளவன் தான் இவங்க தூக்கி தோல்ல தூக்கி சுமக்கிறாங்க. நீங்க எல்லா கல்வெட்டுகளையும், அதாவது கண்ணை வித்து சித்திரம் வாங்குற அளவுல இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சி அவலம் இருக்கு. இதுக்கு போற போக்கில் இவங்க வேற, நாங்க தமிழனின் தொன்மை தெரியுமா, தமிழின் தொன்மையை மோடி அழிக்க பார்க்கிறார், RSS அழிக்க பார்க்கிறது, ஆத்தனவாயை அடிச்சுட்டு கத்துறானுங்க இந்த பயலுங்க. ஆனா இதை மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா குறைஞ்சபட்சம் இப்ப இருக்கிறத கூட காப்பாற்றி இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஆட்சியாளர்களுடைய மெத்தன போக்கு, அந்த ஒரு பிரைடு இருக்கணும். என்னுடைய தமிழ் மண்ணு, என்னுடைய தமிழ் கலாச்சாரம், என்னுடைய தமிழ் பண்பாடு அப்படிங்கிற பிரைடு இந்த பயலுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் இதெல்லாம் உருப்பிடும். நாங்குநேரி அப்படின்னாலே நம்ம சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதிய வன்முறைகள் அங்கே நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது. நேற்று என்ன பார்த்தீங்கன்னா இரட்டை கொலை ஒன்று நடந்திருக்கு. என்னென்னா ஒரு 9 பேர் 2 வீலரில் கடன்னு கிளம்பி பார்க்குறவங்கெல்லாம் பிடிச்சி வெட்டி 2 ஊரில் போய் வெட்டியிருக்காங்க. அதில் வந்து செங்கல் சூழலில் விளையாடப்பட்ட ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த திரிநாத் கட்டா அப்படிங்கிறவரும் ஒரு மாற்றுத்திறனாளியையும் ஜான் மார்க் அப்படிங்கிறவரை வெட்டி கொண்டு இருக்காங்க. பல பேரை வெட்டி அவங்க காயம் அடைஞ்சு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்திய பிறகு இப்போ காவல்துறை வந்து இந்த 7 பேரை சுற்றி வளைச்சிருக்குது, கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. ஆனால் தமிழகத்தில் இந்த திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் மீண்டும் தலை தூக்குகிறது ஜாதிய வன்முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்க? இது வந்து இதுக்கு ஸ்கெட்ச் போட்டது சிறையில இருந்து போட்டிருக்காங்க, ஜெயில இருந்து. நவீன் முருகனா ஒத்த முருகனா ஏதோ ஒரு முருகன், அந்த ஆள் தான் ஸ்கெட்ச் போட்டிருக்கான். அவருக்கும் நவீனுக்கும் 2 பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க. யார் அந்த சமுதாயத்துல பெரிய ரவுடியா கோல வச்சுறதுங்கிறதுல அவங்களுக்குள்ள முட்டல் மோதல். அதுல அந்த பழைய நவீன் மேல போடணுங்கிறதுக்காக இந்த முருகன் தான் ஸ்கெட்ச் போடுறாரு.
ஸ்கெட்சு போட்டு கூலிப்படையை இது பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு அவங்க கடத்தருக்குள்ளே பைக்கில் வராங்க, ஹெல்மெட் போட்டிருக்கான், மாஸ்க் போட்டிருக்கான். அவங்க வந்து கடத்தரில் நிற்கிறவங்களெல்லாம் வெட்டுறாங்க. வெட்டிட்டு இன்னொரு டீ கடையில் டீ குடிச்சிருந்தவங்க, டீ குடித்தவன், டீ மாஸ்டரு, கடையில் சாமான் வாங்க வந்தவன், போகிறவன் வரவன் எல்லாரையும் இது பண்ணுறான். பெரும்பத்துங்கிற ஊருக்கு போகிறாங்க. இந்த நேரத்தில் அந்த செங்கல் சூளைக்காரன், அவன் டீ கடையில் இருந்தானா கடத்தரில் இருந்தானா, அவனை பிடிச்சி வெட்டுறாங்க. மாற்றுத்திறனாளி ஜான், அவரை வெட்டுறாங்க. இன்னும் ஒரு 7-8 பேருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வரைக்கும் காயம், அதிதீவிர காயம் அடைஞ்சதா சொல்கிறாங்க. இந்த 2 பேரையும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. சிகிச்சை பலனின்றி செத்து போகிறாங்க. மீதி பேரும் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அவங்க கதி என்னங்கிறது இனிமே தான் தெரியும். ஸோ வெட்டுறது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் குண்டு அங்கங்கே வச்சுட்டு போயிருக்கான். அவன் வந்து மக்களை டெரரைஸ் பண்ண ஊருக்குள்ளே நுழையும் போதே ஃபஸ்ட்டு பெட்ரோல் குண்டு அடிக்கிறான். பெட்ரோல் குண்டை பார்த்துட்டு தான் மக்கள் செதறி ஓடுறாங்க. செதறி ஓடும்போது தான் வெட்டுறான். வெட்டிட்டு தான் இந்த மாதிரி அது ஒரு சாதனையாகவே செஞ்சுட்டு கடைசியில் முடிக்கும் போது அந்த பெரும்பத்தில் என்ன பண்ணுறான், நவீன் வாழ்க, நவீன் வாழ்கன்னு கோஷம் போட்டாங்களாம். ஏன்டா நவீன் வாழ்கன்னா, இந்த பழி முழுக்க நவீனுக்கு போகணும் அப்படின்ட்டு இது பண்ணாங்க. இதை வந்து இதுக்கான ஸ்கெட்சு போட்டது முழுக்க ஜெயிலுக்குள்ளே இருந்து போட்டிருக்கான். அந்த முருகன் ஏற்கனவே ஒரு மர்டர் கேஸில் உள்ளே இருக்கக்கூடிய ஆள், ஏற்கனவே பல்வேறு ஹிஸ்டரி ஷீட்டர் வேறு. அவர் நம்ம காங்கிரஸ் கட்சி செல்வம் முன்னாடி எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இப்போ அந்த முருகன் இருக்கான். அதில் இந்த முருகனுடைய நடவடிக்கைகளை கண்காணித்து அவர் யார் பார்க்க வராங்க, அவருடைய ஜெயிலுக்குள்ள அவருக்கு செல்போன் பயன்படுத்துகிறாரா, இதெல்லாமே காவல்துறை வந்து ஒழுங்காக, ஜெயில் டிபார்ட்மெண்ட்டும் சரி, பிரிசன் டிபார்ட்மெண்ட்டும் சரி, போலீஸ் ஐஎஸும் சரி, லா அண்ட் ஆர்டரும் சரி, இதை ஒழுங்காக கண்காணிச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்க போகிறதில்ல. தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்ச கதையா. இப்போ அந்த முருகனுடைய ஆட்களை அவன் ஒரு 8-10 பேரை பிடிச்சி அவனை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இதே மாதிரி தான் அங்கே வந்து இதே நாங்குநேரி பகுதியில் தான் போன வருஷம் +2 படிக்கிற பையன், +2 படிக்கிற பையனை, அவன் பேர் சின்னதுரைன்னு ஒரு பையனை பிடிச்சி வெட்டினாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காதல் பிரச்சனையில் அவனை வர சொல்லி, லவரை விட்டே வர சொல்லி கொலை பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அப்பம்புள்ள பிரச்சனை வந்தது. தொடர்ந்து இந்த மாதிரி அந்த ஏரியா வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா. காவல்துறை நினைச்சா ரொம்ப ஈஸியாக இதை தடுத்திருக்க முடியும். நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பேசி பாருங்கள், ஏன் சார் இப்படிலாம் இருக்குது, உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு மானம் இம்மான் தூரம் கப்பல் ஏறுதே சார் அப்படின்னு சொன்னால் அவங்க அடுத்த நிமிஷம் சொல்கிறது, நாங்கள் என்ன சார் பண்ணுறது, எங்களுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் சார், எங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்கள் கட்சிகளெல்லாம் கண்காணிக்க சொல்கிற அளவுக்கு குற்றவாளிகளை கண்காணிக்க சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்மளுக்கு 3 டிவிக்கு வாரம் ஒரு தடவை வந்து போலீஸ் வந்து, நல்லா இருக்கீங்களா சார், எப்படி சார், சும்மா வந்தோம் சார், எங்கே சார் இங்கே நிற்கிறீங்க, இல்லை சார் இப்படி கேஷுவலாக, பரவாயில்ல சார் பரவாயில்ல வாங்க உள்ளே வரீங்களான்னு, இல்லை சார் வரேன் சார்ட்டு போகிறவங்களாம் நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு அவங்க ஒழுங்கான வேலையை செஞ்சாங்கன்னா, இந்த 8 வயசு பிள்ளைக்கு பாலியல் தீண்டலுக்கு அவனுக்கு ரிமாண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த உஸ்ஸோட கேஸுக்கு வந்து போய் காவல்துறை இல்லாமல் அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்டிவாக செஞ்சுருந்தாங்கன்னா ஒரு 100 விஷயம் நம்மளால் இந்த மாதிரி சொல்ல முடியும். அந்த பல நேர்மையான விஷயங்களை செய்ய வேண்டியதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை போய் இவங்க செய்யறதையே, இதை வந்து தமிழ்நாடுடைய சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் சீரழிஞ்சு போய் ஒரு அருவருப்பான நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி. இது ஒரு ஜாதி கலவரத்தை தூண்டக்கூடிய அளவில் இது போய் நிற்குங்கிற மாதிரி தான் பிரச்சனைகள் இருக்கு. போன தடவை வந்து அங்கே வந்து எஸ்சி, நாடார், இன்னும் பிற சமுதாயங்கள் எல்லாரையும் இது பண்ணாங்க. நேத்திக்கு யாதவர், நாடார், எஸ்சி அதுலேயும் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஒரு ஜாதி கலவரத்தை நோக்கி கொண்டு போகிற அளவுக்கு தமிழக அரசோட கேவலமான நடவடிக்கைகள், காவல்துறையை பார்த்த கடைசியில் இது வடிவேலு சொல்லுவாங்களே, சிரிப்பு போலீஸுமாங்களே, அந்த லெவலில் கொண்டு போய் நிறுத்த போகுதுங்கிற அச்சம் தான் நமக்கு ஏற்படுது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு கவலை அளிக்கிறது எது அப்படின்னா, திமுக கூட்டணியா, ஈரான் தலைவர் கோமேனியை வந்து இஸ்ரேல் அமெரிக்க படை கொண்டு இருக்குது. இதற்கு வந்து ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல, வருத்தம் கூட தெரிவிக்கல மோடி. எப்படிப்பட்ட அரசியல்வாதி அவர் அப்படின்னு இதுக்காக வந்து பாராளுமன்றம் கூட்டி அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கணும், ஒரு தீர்மானமே போடணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? சோனியா காந்தி நானும் இருக்க அப்படின்னு தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க வந்து ராகுல் காந்தியோட நிழலில் நான் மறைஞ்சு போயிடலை, நானும் இருக்கேன்
நான் தான் இந்த கட்சியில் சர்வாதிகாரம் படைத்தவர். நீங்கள் இப்போ 5 மாநில தேர்தல் வருது, அதுக்கு இதை காமிச்சு இஸ்லாமியர்கள்ட்ட பார்த்தீங்களா, உங்களுக்கு பாதுகாவலர் நான் தான், என்னை விட்டா உங்களுக்கு நாதி இல்லை, எப்படி கண்ணிமிக்க காகிதம் இல்லை கருணாநிதி கையை பிடிச்சிக்கிட்டு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு போனாரோ, குமேனி கூட இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரோன்னு நினைக்கிறேன். சோனியா காந்திக்கு மொபைலில் கூப்பிட்டு இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு அரண் அப்படின்னு அது சொல்லலேன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். இந்த அம்மா நல்ல தூக்கத்தில் எந்திரிச்சு வளர்றவன் மாதிரி இந்த அம்மா வளர்றதா தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. சர்வதேச அரசியல்ல மோடி அவர்களும் மோடி தலைமையிலான ஆட்சி, குறிப்பாக ஜெய்சங்கர் அவர்கள் எப்படிலாம் பூந்து புறப்பட்டு வராரு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை இருக்கும்போது நம்ம 2 நாடுகிட்டையுமே டீல் பண்றோம். இஸ்ரேலுக்கும் அந்த யாசர் அரஃபத் ஊர் இருக்க பாலஸ்தீன் அங்க இருக்கும்போது நம்ம இஸ்ரேலோட நம்ம ஒரு சகோதரனா நின்னா கூட பாலஸ்தீனை நீ ஓடிப்போ, நம்மளுடைய இன்னும் இதெல்லாம் பாலஸ்தீனை ஒரு நாடாவே அங்கீகரிக்க கூடாது. யாசர் அரஃபத்லாம் ஒரு தலைவர் அங்கீகரிச்சது, இந்தியா அங்கீகரிச்சதுனால தான் இந்த பிரச்சனையே. அதில் இந்திரா காந்தி செஞ்சது, இவங்களுடைய மாமியார் செஞ்ச வேலை தான் இன்னைக்கு இஸ்ரேலும் நிம்மதியாக வாழ முடியல, அந்த வளைகுடா பக்கத்துலையும் யாரும் நிம்மதியாக வாழ முடியல. யாசர் அரஃபத்துக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? அவர் என்னைக்காவது பாகிஸ்தானை திட்டிருக்காரா, இல்லை காஷ்மீரில் நம்ம பக்கம் நின்று பேசியிருக்காரா? கொமேனி அதே மாதிரி தான். கொமேனிட்ட நம்ம பெட்ரோல் வாங்கினோம், டீசல் வாங்கினோம், கச்சா எண்ணெய் வாங்கினோம், எரிவாயு வாங்கினோம், அதெல்லாம் கரெக்டு. அதுக்கப்புறம் நமக்கு ரஷ்யா கொடுக்குறாங்க, இதில் கல்ஃபில் வேறு சில கண்ட்ரிஸ் கொடுக்குறாங்க, உக்ரைன் கொடுக்குறான். அதனால என்னமோ இவங்கள்ட்ட மட்டும்தான் நம்ம இவங்க பெட்ரோலை வாங்கி முண்டா குடிச்சிட்டு இருக்கோம். நம்ம கிராக்குத்தனமாக இவங்க பேசுகிறாங்க இவங்கெல்லாம். அதில் பட்டும் பொறாமையிலும் அவர் மோடி கண்டித்துள்ளார். நான் உடன்கட்டையாக ஏற முடியும். மோடி போய் கொமேனியே போயிட்டார், பரவாயில்ல நானும் இதுக்கு வந்துடுறேன், சொர்க்கத்துக்கு வந்துடுறேன் என்ன நீங்க சொல்லுங்க. இவங்க கணவரை கொண்டவங்களையே அதான் இவங்களுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றவங்க, நியாயம் வேண்டாமா, தர்மம் வேண்டாமா அப்படிலாம் இந்த அம்மா கதறதை பார்க்கும்போது எனக்கு ஜெயலலிதா சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. 2001 நினைக்கிறேன், 1 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னாங்களா, அப்பதான் சொன்னாங்க சோனியா காந்தி பதிபக்தி இல்லாதவர் அப்படின்னு அந்த அம்மா ஓப்பனாவே சொல்லி இது பண்ணுவாங்க. உங்க கணவரை கொன்னவனை ஒரு ஆள் கூப்பிட்டு முத்தம் கொடுத்து உச்சி முகந்து சால்வை போட்டு மாலை போட்டு அவனுக்கு இனிப்பை ஊட்டி வீட்டில் விருந்து கொடுத்து ஒரு ஆள் அனுப்புறான். உங்களுக்கு கொஞ்சமாச்சும் லவலேசும் சூடு சொரணம் இருந்தா நீங்க அந்த ஆளை குறைஞ்சது நான் இந்த செயலை நான் ஏத்துக்கலன்னு ஒரு வார்த்தையாவது நீங்க இது வரைக்கும் கண்டிச்சீங்களா? கட்டின புருஷனுக்கு, உங்களுக்கு 2 பிள்ளைய கொடுத்த புருஷனுக்கு, உங்களுக்கு இந்த நாட்டில் வாழறதுக்கு உங்களுக்கு குடியுரிமை பெற்று தந்த அந்த புருஷனை கொன்னவனை ஒரு ஆள் கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி அவனுக்கு விருந்து வச்சு அனுப்புறான். அதை கண்டிக்க துப்பு இல்லை. அதை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு மான ரோஷம் ஈனம் மானம் கொஞ்சம் கூட இல்லை. ஆனா இவங்க மோடிக்கு அட்வைஸ் பண்றாங்க. இதுதான் இவங்களுடைய கேடுகட்ட அரசியல் சூழ்ச்சி. நான் என்ன கேட்கிறேன், இந்த சோனியா காந்திட்ட பத்திரிக்கையாளர் யாராவது கேட்கணும். இவனுக்கு இந்த ஸ்டாலின் சாய்ஸ்ல விடுற மாதிரி தான். உதயநிதி ஸ்டாலினை போய் யாரும் மைக்கு நீட்டி எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை. மாறாக நம்ம இளம்சிங்கம், அண்ணாமலை, பண்ணையார் நயினார், எடப்பாடி இவங்களெல்லாம் வளைச்சி இந்த புரஸ்காரங்க கேள்வி கேட்டே இருக்காங்க. அவங்களும் ஆசராம பதில் சொல்றாங்க. இப்போ இவங்களை கேட்கணும், ஈரான் காரங்களே வெளிநாட்டில் கொமேனி செத்து போனதை அந்த உள்நாட்டில் கூட கொண்டாடி தீர்த்திருக்காங்க. குறிப்பாக பெண்கள் கொண்டாடி தீர்த்திருக்காங்க, ஸ்வீட்லாம் கொடுத்து கொண்டாடி இருக்காங்க. அப்ப சோனியா காந்தி இதெல்லாம் சோனியா காந்தி கண்ணுக்கு தெரியாதா? இதில் இப்போ இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஈரான் ஐக்கிய அமீரகம், துபாய், அபுதாபி அங்கெல்லாம் தாக்குதல் நடக்குது. ஓமான், கத்தார் உட்பட தாக்குதல் நடத்துறது ஈரான் தான். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, ஈரானுக்கு இப்போ உறுதுணையாக இந்தியா இருக்கணுங்கிறாங்க. அங்க 93 லட்சம் பேர் இவர்களுடைய ஈரான் தாக்குதல் கஷ்டம், அவங்களையும் மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இந்த திருமாவளவன் போன்றவர்கள்லாம் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் பேரணியெல்லாம் நடத்திருக்காங்க. அதை எப்படி பார்க்குறது? அது திருமாவளவனா இருக்கட்டும், சோனியா காந்தியா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாராவது ஈரானுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினாங்கன்னா ஃப்ளைட்ல ஏற்றி மத்திய அரசு ஒரு ஜம்போ ஃப்ளைட்டை ஒரு 400-500 பேரை இல்லை ஒரு 2 ட்ரிப்பா அடிங்க. இவங்கெல்லாம் கொண்டு போய் ஈரான் தலைநகர் டெஹரான்ல கொண்டு போய் இறக்கி விட்டு கையில பாருங்க. இவங்க
இந்த ஈரானை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தார்மீக உரிமையும் இவங்கள்ட்ட இருக்கு. அதனால தயவு செஞ்சு இவங்கள ஃப்ரண்ட் எண்ட்ல வச்சு பயன்படுத்துங்க. இவங்களை வந்து எங்கெங்கெல்லாம் உங்களை வந்து தாக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அங்க கொண்டு போய் இவங்களை நிறுத்துங்க. இவங்க உங்களை பாதுகாப்பாங்க. யாரு? திருமாவளவன், ஜவஹர்லால், திருமாவளவன், திருமுருகன் காந்தி, கம்யூனிஸ்ட் எல்லா பயிலையும் திமுக, சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாரையும் கொண்டு போய் தெஹ்ரான்ல இறக்கி விட்டு ஒரு 200-250 பேர் தேர்வாங்கல்ல. அதுக்கப்புறம் எவன் பேசுறாலும் அவங்கள ஃபிளைட்ல ஏற்றி வாங்க போலாம், தெஹ்ரான் போலாம். 2 நல்லது நடக்கும். ஒண்ணு, தெஹ்ரான் பாதுகாக்கப்படலாம். இல்லைனாலும் நம்ம ஊரை விட்டு அவங்க போயிட்டாங்க. தேவையில்லாத லக்கேஜ் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா வங்கதேசத்துல இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்ட போது நம்ம ஏதாவது வாய் திறந்தாங்களா? ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ராகுல் காந்தி வாய் திறந்தாரா? இல்ல இந்த மகா எச்ச ஜவஹருல்லா இந்த மகா எச்ச ஜவஹருல்லா அவன் வாய் திறந்தானா? இல்ல திருமாவளவன் தான் ஓலா யூபர் தான் வாய் திறந்தாரா? எங்கேயோ ஒரு 5000 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற ஊருக்காக, நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்காக அந்த இஸ்லாமிய சமுதாயமே வெறுத்து ஒதுக்குறது. அங்க கூட பாருங்க, இந்த நல்ல பாய்களை ஆதரிக்கிறது இல்லை. துபாய் மாதிரியோ இல்லை வேற நல்ல அவங்கள அந்த மாதிரி பாய்லாம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கேயே நம்மளுக்கு வேலூர் இப்ராஹிமை பாய்க்கு வந்ததை கரிச்சு கொண்டுவாங்க. பிஜேபியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை என்ன, அவன் நல்லிணக்கத்தை விரும்புகிறான், இந்த பாரத நாட்டோட பண்பாட்டு கலாச்சாரத்தை அவனும் ஏற்றுக்கிறான். இங்கே மோடி ஆட்சியில் நல்ல ஜனநாயக நல்லிணக்கம் வந்து சிதைக்கிறாருங்க அப்படிங்கிறாங்க. அங்க ஜனநாயகத்துக்கு குரல் கொடுத்தவங்க வைக்கிறானோ அவனெல்லாம் பொம்பளை எல்லாம் வந்து ஒரு லேடி, இந்த பரதாவோட ஒரு லேடி இது போட்டோ வரும் பாருங்க. இவங்க எல்லாரும் ஒன்னா இந்த குஜராத்துக்கு ஒரு ஆள் கதற போட்டோவை போடுற எல்லா பயல்களுக்கும் இந்த பாயம்மா என்ன பண்ணிச்சு? நீங்க எந்த அளவுக்கு ஒரு அடிப்படைவாதம், ஒரு ஃபேசிசம், ஒரு ஆணாதிக்க மனோபாவம், பெண் விடுதலைக்கு எதிரான மனோநிலை, பெண்களை அடிமையாக வைத்திருக்கக்கூடியவர்களா இருந்தா நீங்க வந்து உங்க மனமும் எவ்வளவு கீழ் பிடிச்சிருந்தா இந்த கும்பல்லாம் கொமேனி ஆதரிக்கும். ஒரே ஒரு இதுதான் எனக்கு, ஒருவேளை இவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம், கொமேனி இன்னும் கொஞ்சம் தீவிரமா இன்னும் ஆதரிக்காததுக்கு காரணம், அவர் வந்து அந்த அடிமை சந்தை பெண்களை விற்பாங்கல்ல முன்னாடி, அந்த சந்தை ஏன் நடத்தலைங்கிறதான் இவங்களுக்கு வருத்தமோ. ஒருவேளை கொமேனி பெண்களை ஏலத்துக்கு வச்சு விற்பனைக்கு வச்சிருந்தாருன்னா, பெண்கள் சந்தையை வச்சிருந்தாருன்னா கொமேனி இன்னும் தீவிரமா ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு மனம் முழுக்க பெண்ணடிமைத்தனம் நிரம்பியவர்கள், ஆணாதிக்க மனோபாவம் கொண்டவர்கள், சமத்துவத்தை விரும்பாதவர்கள், அமைதியை விரும்பாதவர்கள், இந்த நாட்டின் பாதுகாப்பு, இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஓட்டு அரசியலுக்காக அவன் வாக்கரிசி போட்டாலும் பரவாயில்ல எனக்கு ஓட்டு வேணும்னு செய்யக்கூடிய கேடுகட்டவர்கள் இவர்கள் எல்லாரையும் தெஹ்ரான்ல கொண்டு போய் மோடி இறக்கி விடணுங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் ஆழமாகவும் நம்மோடு விவாதித்த திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். ஜெய் ஸ்ரீராம்.